जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाते राधे राधे कृष्ण माई की जय। राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा। இப்போ நம்ம எந்த க்ஷேத்திரத்தில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், கோவர்த்தனம், பர்சானா இதை சுற்றி தாங்க நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போயின்னு இருக்கோம் அப்படின்னா, கோகுலம்னு ஒரு க்ஷேத்திரம் ஆல்ரெடி அடியன் காட்டியிருப்பேன். கோகுலத்தில் 1 முதல் 5 வயது வரை கண்ணபெருமான் வாழ்ந்தார், சின்ன சிறு குழந்தையா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கம்சனுடைய அட்டகாசம் தாங்கலை. ஆகையினால் அவர்களுடைய பெற்றோர்கள் சின்ன குழந்தையான கண்ணபெருமானை அழைத்து கொண்டு கம்சனுடைய அந்த அட்டூழியத்திலேருந்து எப்படியாவது கண்ணனை காப்பாற்றியாகணுமேன்றதுக்காக கண்ணனை நந்தகாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த க்ஷேத்திரம்தான் யசோதா மாதாவும் நந்தகோபருக்கும் உரியதான ஒரு பூமி. ஆனால் அவர்கள் கோகுலத்தில் கொஞ்சம் மாறி வாழ்ந்துருந்துருக்காங்க. அப்போ தான் கண்ணபெருமான் அந்த இடத்துல சுவாமி ஆவிர்வவிச்சதாகவும், அது பலவிதமான லீலைகள் செய்து கண்ணன் கிடைத்ததான ஒரு லீலையை நம்ம அனுபவித்தோம். அப்புறம் கண்ணபெருமானை அழைத்து கொண்டு இங்கே தான் வாழ்ந்தார்கள். அந்த அதி அற்புதமான இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷத்தை பற்றி அடியன் சொல்கிறேன். இந்த நந்தகான் கிராமம் எங்கேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா, மதுரா பிருந்தாவனத்திலேருந்து சரியாக 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்மளாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மதுரா, பிருந்தாவனம், கோவர்தனம், கோகுலம், பர்சானா இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. பக்கத்துலேயே கிடையாது. மேக்சிமம் இந்த நந்தகான் கிராமம் கோகுலத்துலேருந்து 50 கிலோமீட்டர், மதுராவிலேருந்து பிருந்தாவனம் ஒரு 15 கிலோமீட்டர், பிருந்தாவனத்துலேருந்து மதுரா அதே தான் 15 கிலோமீட்டர், மதுராவிலேருந்து கோவர்த்தனம் சில பல கிலோமீட்டர், கோவர்த்தனத்துலேருந்து இந்த நந்தகாவ் சில பல கிலோமீட்டர். ஸோ இது எதுவுமே பக்கம் கிடையவே கிடையாது, எல்லாமே தூரத்தில் தான் இருக்குது அப்படின்றத அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ அடியன் ஒரு மலை மேலே ஏறி போகிறேன். இந்த மலை மேலே தான் நந்தகோபர் தன்னுடைய அரண்மனையை அமைத்து கொண்டார். யாருக்காகன்னா, தன் சின்ன குழந்தையான கிருஷ்ணனுக்காகவே. ஏன்னா இந்த மலை மேலே இருந்து கொண்டு தான் எங்கேயாவது இந்த கம்சன் ஏதாவது அரக்கனை அனுப்புகிறானா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்காகவே இந்த மலையை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல தனக்கான ஒரு அரண்மனையை கட்டி கொண்டாராம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மலை இருக்குது. இந்த மலையினுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்தீஸ்வர மலை. அதாவது சிவபெருமானுடைய வாகனம் இருக்கே, அந்த வாகனமாகிய நந்தியம்பெருமான் இருக்காரே, அந்த நந்தியம்பெருமானே இந்த மலையாக இருக்கிறார் அப்படின்றத அடியேன்னு சொல்லிக்கிறேன். சிவபெருமான் கண்ணன் கிட்ட ஒரு வரம் கேட்டாராம். கண்ணா, அவனுடைய லீலையெல்லாம் நாங்கள் பார்க்கணுமேடா, எங்களுக்கு ஒரு கிருபை பண்ணுடா அப்படின்னு கேட்டாராம். அப்போ நீங்கள் கவலையே படாதீங்க, கட்டாயமாக சர்வ நிச்சயமாக உங்கள் முன்னாடி நான் பலவிதமான லீலைகள் எல்லாம் காட்டுறேன்னு சொன்னாராம் நம்மளுடைய கிருஷ்ணர். அதுக்கு ஏற்றார் போலவே இங்கே ஈஸ்வரனுடைய சன்னிதானமும் இருக்குது. நந்தியம்பெருமான் மலையாகவே இங்கே இருக்கார். அந்த நந்தீஸ்வர மலை மேலே தான் தனக்கான அரண்மனையை தன் சின்னஞ்சிறு குழந்தையாகிய கிருஷ்ணனுக்காகவே கட்டி கொண்டார் நம்மளுடைய நந்தகோபர் மகாராஜா அப்படின்றத அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். ரொம்ப அதி அற்புதமாக இருந்தது. இந்த இடம்லாம் ரொம்ப 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 முக்கியம். பொதுவாக அந்த மதுராவில் பிருந்தாவனத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரே நாளில் அப்படியே கிளம்பிடலாம் நம்ம மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கட்டாயம் ஒரு 4 நாள் வேணும். 4 நாட்கள் நீங்கள் பிருந்தாவனத்துலேயோ மதுராவிலையோ ரூம் எடுத்து தங்கினீங்கன்னா தான், அங்கிருந்தபடி தான் மேக்ஸிமம் பிருந்தாவனத்தில் ரூம் எடுத்து தங்குறது ரொம்ப விசேஷம். அங்கே தங்கிக்கிட்டு தான் நாங்கள் இவ்வளோ இடங்களையும் நாங்கள் தரிசனம் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் டைமிங் உள்ள கோவில். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மத்தியானம் 12 மணிக்கு மேலே கோயிலெல்லாம் சாத்தி போடுறாங்களோ, அதே மாதிரி
இங்கே பிருந்தாவனத்தில் பல கோவில்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து தரிசனம் பண்ண முடியாது. கோகுலத்தில் சில இடங்களெல்லாம் தரிசனம் பண்ண முடியாது. பர்சானாலையும் தரிசனம் பண்ண முடியாது சில கோவிலெல்லாம். அதே மாதிரி இந்த நந்தகாவிலையும் சில இடங்களெல்லாம் பார்க்க முடியாது 12 மணிக்கு மேலே. அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆகையினாலேயே விடிய காலையே கிளம்பி தான் இவ்வளவு இடங்களையும் குருநாதனுடைய கிருபையால், ராதையினுடைய அருட்பெரும் கருணையினால் கிருஷ்ணன் எங்கெல்லாம் சென்றானோ, எங்கெல்லாம் ஓடினானோ, எங்கெல்லாம் பாடினானோ, எங்கெல்லாம் அவன் லீலா விபூதிகளை செய்து இந்த தேசத்துக்கு அதி அற்புதமான தன்னுடைய அவதாரத்தை காட்டினானோ அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாவற்றையுமே பார்க்கும்படியான ஒரு பரம கிருப்பையை கொடுத்தார். இங்குதான் நம் கண்ணபெருமான் விளையாண்டார். கோகுலத்தில் 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருந்திருக்கார். இங்கே எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருக்காருன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இங்கே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பலராமனும் நம்மளுடைய கிருஷ்ணனும். அவருக்கு பேர் எல்லாம் சூட்டப்பட்ட இடம்லாம் கோகுலம் தான். அவருடைய முதன்மையான லீலைகள் நடந்த இடம் எல்லாமே வந்து கோகுலம் தான். இந்த கம்சன்னு ஒரு அரக்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய அட்டூழியம் தாங்க முடியாமல் தான் கண்ணபெருமான் மட்டும் இந்த நந்தகாவுக்கு வரல. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ராவல் சாட்சாத்து ராதாராணி அவதரித்த இடம். ஸோ கண்ணபெருமான் ஜென்மஸ்தலம் நம்மளுடைய மதுராவிலேருந்து பிறந்த அன்னைக்கு ராத்திரியே கோகுலம் போயிட்டார், ஆயர்பாடி போயிட்டார் கண்ணன். அதுக்கப்புறமாக 1 வயசுலேருந்து 5 வயது வரைக்கும் இருந்தார். கம்சனுடைய அட்டகாசம் தாங்க முடியல. அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்க, இங்கே இருந்தால் நம்ம பையில ஏதாவது பண்ணிவிடுவாங்க அரக்கன், அதனால் நம்ம வேறு ஊருக்கு மாறிடலான்னு இந்த நந்தகா வந்துட்டாங்க. இதே போலவே ராதைக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய அம்மா அப்பா விஷ்வானு கீர்த்தி தேவி 2 பேரும் சேர்ந்து தன் குழந்தையான ராதாதேவியை இந்த நந்தகாவ் கிராமத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க பர்சானா, போன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பர்சானாவை இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். ராதையும் கிருஷ்ணனும் பக்கத்தில் இருந்திருக்காங்க 8 கிலோமீட்டர் தூரத்தில். 8 கிலோமீட்டர் தூரம்னா நம்ம தூரமாக நினைக்கிறோம், ஆனால் அந்த காலத்தில் அது தூரமே கிடையாது. வளைவு நெளிந்து, ஏன்னா கண்ணபெருமான் இங்கேருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மாடெல்லாம் மேய்க்க போவாராம். அந்த மாதிரி லீலா வினோதங்கள் நடந்த இடமெல்லாம் வந்து ஒரு பெரிய வீடியோவாக அடியன் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லா இடங்களையுமே உங்களுக்கு வந்து சுவாமி கிருப்பையால் அடியன் காட்டுறேன். சரிங்களா? இதுதான் கண்ணபெருமானுக்காக நந்தகோப மகாராஜா யசோதா மாதா தன் சின்னஞ்சிறு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதமாகிய கண்ணபெருமானுக்காகவே கட்டிய அதி அற்புதமான ஒரு அரண்மனை நந்தகாவ் கிராமம். நந்தி கிராமம் தான் இதனுடைய உண்மையான பெயர். அப்புறம் நந்தீஸ்வர மலை, அப்புறம் நந்தகாவ் அப்படின்ற மாதிரி இந்த ஊரானது மாறிட்டு. இங்கேயும் கண்ணன் வந்து சேட்டைகள் பல பண்ணியிருக்கார். என்னென்னா இங்கேயும் வெண்ணெய் திருடி இருக்கார், அடி வாங்கியிருக்கார் யசோதா மாதா கிட்ட. இங்கே இருந்தபடி தான் கோவர்த்தன மலையை தாங்கினானாம் பகவான். அந்த லீலை நடந்துச்சு இல்லையா, சுண்டு விரலால் தாங்கினானே. ஸோ அந்த லீலைகள் எல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கோவர்த்தனகிரி மலைலாம் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் பலவிதமான அசுரம் இங்கேயும் அந்த அசுரன் வந்து விடலை. யார்? கம்சன் விடலை. ஓ நந்தகான் போயிட்டீங்கன்னா உன்னை விடுவனாடா, என்னையே கொல்ல வந்தவனா நீ அப்படின்னு சொல்லி இங்கேயும் பலவிதமான அரக்கர் கூட்டத்தை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல பார்த்தார். ஆனால் நம்ம சுவாமி விடுவாரா? சின்னஞ்சிறு குழந்தையாகி நம் சுவாமி விடுவாரா? இங்கேயும் பலவிதமான லீலைகளை புரிந்து ஒவ்வொரு அரக்கர்களையும் கொன்று தீர்த்தாராம் நம்மளுடைய கண்ணபெருமான். அப்புறம் என்ன, இங்கிருந்தபடி தான் ராசலீலையெல்லாம் பண்ணியிருக்கார். கோபியர்கள் கூட, ராதா ராணி கூட பலவிதமான குறும்பு சேட்டைகள் எல்லாம் இங்கிருந்தபடி நிறைய பண்ணியிருக்கார். பிருந்தாவனம் போகிறது, கோகுலம் போகிறது, அப்புறம் என்ன பர்சானாவுக்கு வர்றது, அப்புறம் என்ன கோவர்த்தனகிரி பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் லீலா வினோதங்களை பண்ணுறது, எல்லா விதமான லீலைகளையும் இங்கிருந்தபடியும் பண்ணியிருக்காராம். காளிங்க நர்தனம் கூட இது பக்கத்தில் யமுனா நதி கரையில் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பிருந்தாவனத்தில். இது ஒரு இடமா லீலை பகவான் பண்ணலைங்க, சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பட்றா இந்த கண்ணன் இங்கிருந்து அவ்வளோ தூரம் வந்திருப்பார், எப்பட்றா கண்ணன் இங்கிருந்து அவ்வளோ தூரம் வந்திருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தோணுது. ஆனால் அதுக்கு விட என்னன்னா என்ன தெரியுங்களா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்காரே திரேதாயுகத்தில், இவரது துவாபரயுகம். இப்போ நீங்கள் பார்க்குற சேத்திரத்தில் நடந்த லீலைகள்னா தான் துவாபரயுகத்தில். இதுக்கு முன்னாடி நடந்துச்சு திரேதாயுகம்.
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நடந்தே பயணிக்கலையா? அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் வந்து சேது பாலம் கட்டி இலங்கையில் தன்னுடைய தன் பத்னியாகிய ஜெகத்மாதாவாகிய சீதா தேவியை அழகாக அழைத்து கொண்டு திரும்பவும் அயோத்திக்கு செல்லலையா? நடந்தே தானே சுவாமியும் பயணம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி அவருக்கு அது கொஞ்சம் வயசாகி கிளம்பியிருக்கார். ஆனால் இவன் சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு ஓட்டம் பிடிச்சானா எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் ஓடுவான் நம்மளுடைய கண்ணபெருமான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நமக்கு தோணும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருப்பான் கண்ணு, எவ்வளோ மாடு மேய்ச்சிருப்பான் கண்ணன்னா, மாடுகளே லட்சக்கணக்குன்னு சொல்கிறாங்க, லட்சக்கணக்கான மாடுகளாம். அப்போ அதுக்கான இடம் எவ்வளோ பெருசுன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரமாக அந்த மாடுகள் கட்டுற இடமெல்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அங்கே போகும் பொழுது சில பக்தர்கள் என்கிட்ட இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆகையினால் அந்த யுகத்தினுடைய லீலா வினோதங்கள் இடங்களுடைய பரிணாம வளர்ச்சிகள் எல்லாம் வேற. இப்போ நம்ம கலியில் இருக்கோம், இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடங்களுடைய மாற்றங்கள் வேற. ஏன்னா ஒவ்வொரு யுகங்களையும் கடந்து வந்ததுனால பல இடிபாடுகளுக்கு உட்பட்டு திரும்ப 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 கட்டப்பட்ட இடங்கள் இதெல்லாம். இந்த இடம் கூட நந்த பவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோகுலத்தில் ஒரு நந்த பவனம் இருக்குது. இது வந்து என்னென்னா நந்தகாவ் கிராமம். ஸோ இதுவும் நந்தபவன் தான். பரத்பூர் மன்னன் ரூப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் 18ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்த கட்டியதாக சொல்லப்படுது. 18ஆம் நூற்றாண்டில் திரும்பவும் எடுத்து கட்டியிருக்காங்களாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆலோசித்து பார்க்கணும். புரியுதுங்களா? சைத்தன்ய மகாபிரபுவினுடைய திருவடி எப்போ இந்த பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் பர்சானாலெல்லாம் பட்டிச்சோ, அநேக லீலா வினோதங்களை கொண்ட இடங்கள் எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடித்து ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவே யாருன்னா கிருஷ்ணன் தான். அந்த சைத்தன்ய மகாபிரபுவை வந்திருக்கார். ராதையினுடைய பக்தி எப்பேற்பட்டதுன்றத ராதையாகவே மாறி அனுபவிக்கணுன்றதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபுவாக கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார். ஸோ அதே சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர். ஆகையினால அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது தான் ஏற்கனவே ஏதோ ஒரு யுகத்தில் செய்த லீலைகள் எல்லாம் ஞாபகம் வர, இங்கே தான் கோவர்த்தனம் மலை இருந்தது, இங்கே தான் அந்த லீலை பண்ண, அங்கே தான் அந்த லீலை பண்ணன்றதெல்லாம் சுற்றி காட்டுனதனுடைய ஒரு கிருபையினால தான் இந்த இடங்கள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு காண கிடைக்குதுன்றத நம்ம மறந்துடக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையினால தான் நமக்கு இவ்வளோ இடங்களும் நமக்கு வந்து கிடைக்க பெற்றிருக்கு. ஏன்னா கண்ணன் தானே சைத்தன்ய மகாபிரபு. அதனால் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் உண்டு. கோகுலம் கண்ணன் இருந்தார், ராவல்ல ராதை இருந்தால், அப்புறம் என்னென்னா கம்ச மகாராஜாவுடைய அந்த அட்டகாசம் தாங்க முடியாமல் கோகுலத்திலேருந்து நந்தகாவ் கிராமத்துக்கு நம்ம கண்ணன் கொண்டு வரப்பட்டார். அடுத்து ராதை பர்சானாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ரெண்டுமே பக்கம்தான். நந்தகாவ் கிராமமும் பர்சானாவும் பக்கத்தில் தான் இருக்குன்றதை அடியன் சொல்லிக்கிறேன். ஆகையினால இந்த மலை ஒரு மலை மேலே இருக்குது, நடந்து தான் வரணும், வண்டிலாம் கிடையாது. ஆனால் ஏறி வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் நிறையா கொஞ்சம் குரங்குகள் இருக்கும், சேட்டைகள் பண்ணும், மொபைலை தூக்கிட்டு போயிடும், கண்ணில் போட்டிருக்கிற கண்ணாடியை தூக்கிட்டு போயிடும். எல்லா இடத்துலையும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்துக்கணுன்றத அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது இங்கே தான் இல்லை, பிருந்தாவனம் போனீங்கன்னா அட்டகாசம் தாங்காது. அதே மாதிரி பர்சானா போனீங்கன்னாலும் அதே மாதிரி தான். கோகுலத்தில் எங்கே போனாலும் இது என்ன சொல்கிறதுன்னா வானர கூட்டங்கள்னு சொல்லுவாங்களே, அதே வானர கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். பயமாக இருக்கும். ஏன்னா எந்த நேரத்தில் எதை பிடிங்கிட்டு போகும்னு தெரியாது. புரியுதுங்களா? அதுவும் நான் உண்மையை சொல்லிடுறேன், பயமுறுத்தலை, உண்மையை சொல்லிடுறேன். அதனால் நம்ம பொருளை நம்ம தான் பார்த்துக்கணும் சர்வ ஜாக்கிரதையாக. அதனால் இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்ப்பதற்கு குருநாதர் எங்களுக்கு கிருபை பண்ணியிருக்கார். இது போன்ற அநேக இடங்கள் எல்லாவற்றையுமே இந்த பெரிய வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரசாத ரூபமாக அடியன் தரிசனமாக கொடுக்குறேன். ஸோ ஏன்னா இந்த இடங்கள் எல்லாத்தையும் அடியன் கண்டுகளித்தேன். கிருஷ்ணனுடைய ஞாபகார்த்தமாக, ராதையினுடைய ஞாபகார்த்தமாக, நம்மளுடைய குருநாதனுடைய கிருபையை நினைத்து கொண்டு இந்த இடங்களெல்லாம் அடியன் வந்து தரிசனம் பண்ணேன். ஸோ இது அடியனுடைய கண்களுக்கு விருந்தாக இருந்தது அந்த இடங்கள் எல்லாம். அதே விருந்து உங்களுக்கு நான் பிரசாதமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இது எல்லாவற்றையும் நீங்களும் பார்த்து கொண்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பிரசாதம் நமக்கு கிடச்சிருக்கு,
அந்த பிரசாதத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் தானே. ஆகையினால இந்த ஒரு பிரசாதமாகிய ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிந்த எல்லா பக்தர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களும் இந்த இடங்களெல்லாம் பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி இடங்களெல்லாம் தரிசிக்கணுங்கிற ஒரு நாட்டம், ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகட்டும். ஏன்னா மனுஷனாக பிறந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும். போனால் அது ஒரு பெரிய கிருப்பையை கொடுக்கும். அது பரமசத்தியம். அது என்ன கிருப்பன்றது பிற்காலத்தில் நமக்கே நல்லா புரிய வரும்ன்றது பரமசத்தியம். ஆகையினால இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகிறது. முன்னொட்டு ஒரு நாள் அவசியம் நீங்கள் எல்லாவற்றையும் தரிசிக்கணும். குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.